தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொழர்வினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சரி. ஓகே, இன்னைக்கு 9:10 மேன. ஆம். இப்ப எல்லாரும் அது வரையும் சொல்லுவீங்க. 1 to 8 வரையும் பார்க்காம சொல்லிடுவோம். குறளையா? ஓ, ஆம். இப்ப எந்த அதிகாரமா படிக்கிறோம் மதுரா? அருளுடைமை. அருள் அருளுடைமை. 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 எத்தனையாவது அதிகாரம் பிரியங்கா? அருளுடைமை எத்தனையாவது அதிகாரம்? 25ஆம் அதிகாரம். சரி, அது எதில எந்த இயல்ல இருக்கு? துறவறவியல் எப்படி சொல்லணும்? துறவறவியல். அறத்துப்பால எத்தனை இயல்கள் இருக்கு மொத்தமா? நீங்க போட்டீங்களோ? ஓகே, சகினா சொல்லுங்க பாப்போம். 4 இயலும். பாயிரவியல், பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். துறவறவியல். துறவறம். துறவறவியல். துறவறவியல், ஊழியல். ஊழியல். ஊழியல் என்னன்னு தெரியுமோ? ஊழ் தெரியாது உங்களுக்கு. பாயிரவியல் விளங்கும். பாயிரவியல் என்றால் என்ன? எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன் தான் பாயிரவியல். அப்ப எதை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம்? அறிமுகம் செய்கிறது. முகவுரை. தமிழ்ல சொல்றதப்போ முகவுரை. என்ன சொல்றது? முகவுரை. அப்ப அது எதை பற்றி சொல்லுவோம்? முதல்ல கடவுளை. முதல் கடவுளை சொல்லணும். அடுத்தது என்ன சொல்றது? அந்த நூலை பற்றி சொல்லுவோம். சரியோ? கடவுளை பற்றி சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? நூல். நூல் என்றால் இங்கே இந்த நூலுக்கு என்ன பெயர்? இந்த நாங்க படிக்கிற நூல். நூல் என்றால் என்ன? சொல்லுங்க. திருக்குறள். அப்ப அதை பற்றி சொல்லுவோம். அப்ப திருக்குறள் எதை பற்றி சொல்லுது? அறத்தை பற்றி சொல்லுது. அறத்தை பற்றி சொல்லுது. அப்ப அதைத்தான் அவன் சொல்லினான். எண்ணத்தில முகவுரை. அதாவது என்ன பேருன்னு சொல்றோம் நாங்க? இயல் பாயிரவியல். அப்ப என்னத்தை பற்றி சொல்லுது? கடவுளை கும்பிடுறத பற்றி. கடவுள் எல்லாம் முதல்ல சொல்லணும். அப்ப கடவுளை கும்பிடுறதும் ஒரு அறமண்டத்தை பற்றி சொல்லி, கடவுளின் அருளை நாங்கள் எப்படி அதை உணர்ந்து கொள்றோம், பாக்குறோம்? கடவுளின் அருளை திருக்குறளை படித்து இல்ல, மழை. கடவுளின் அருளை எப்படி நாங்க காண்றோம்? மழை. அப்ப அதாலதான் 2ஆவதா மழை.
வான் சிறப்பு. ரெண்டாவது எதை பற்றி சொன்னவே? வான் வான் சிறப்பு. சிறப்பு. மூன்றாவது என்ன சொன்னவ? நீத்தார் பெருமை. ரெண்டாவது என்ன? நீத்தார் பெருமை. அவருக்கு எங்களுக்கு இறைவன் அந்த இயற்கைக்குள்ள வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொன்னவர். கொடுத்து- அறத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தந்தவர்களை பற்றித்தான் அதான் நீத்தார் பெருமை. வள்ளுவரையும் விட மேல உள்ள முனிவர்கள் அவைதான். இப்ப உங்களுக்கு தெரியுமோ, இப்ப நாங்க இப்ப கதைக்கிறோம் உங்களோட, இப்ப பாக்குறோம். அப்ப அது எப்படி இருக்கு? கணக்க வேவ்ஸ் இருக்குது என்ன, இந்த எங்க ஏர்ல கணக்க வேவ்ஸ் இருக்கு. ஆனா யாரோ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு இப்ப நீங்க வீட்டுல இருந்தோண்டு உங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு, கதைக்கக்கூடியதா இருக்கு. அந்த வேவ்ஸ கண்டுபிடிச்சு கனெக்ட் பண்ணி இருக்கணும் இல்லையோ? அதே போலதான கடவுள் இந்த இயற்கைக்குள்ள எல்லாத்தையும் பொதிச்சிருக்கிறார். அதாவது ஒரு மனிதர் பிறந்தால் எப்படி வாழ வேணும், இப்ப நீங்கள் ஒரு 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 கால்குலேட்டரை வாங்கினாலே அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்ன்றது கைடு இருக்கலோ. அதே போல இந்த மனிதர் பிறந்தாக்கள் எப்படி வாழ வேணும்ன்ற கைடு கடவுள் தானே படைச்சவரங்கள. யார் படைச்சது? கடவுள். அந்த கடவுள் என்றால் பிரபஞ்ச சக்தி என்ன, ஒரு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு நாங்கள் பெயர் கொடுத்தது கடவுள். அவர் அந்த நாங்கள் எப்படி வாழ வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் உங்க சொல்லியிருப்பார். நேரடியா அவரை காணலாமோ? இல்ல. அப்ப அந்த இந்த இயற்கைக்குள்ளதான் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வேவ்ஸ், இப்ப நாங்க உங்களை காண்றத யாரோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இல்ல ஜாயின் பண்ணி இருக்கிறோம். அதே போல அந்த காலத்துல என்ன செய்தவன் கடவுள் இந்த பொதிச்சத முனிவர்கள் நல்ல ஜோகியா இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளை கும்பிட்டு நல்ல ஒழுங்கா இருந்ததால அவைக்கு ஒரு என்ன வரும்? எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியால தான் இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த அற விஷயங்களை நாங்கள் எப்படி வாழணும் என்ற ஒழுங்குகள் எல்லாத்தையும் தந்தது அந்த யார்? கடவுள். எங்கள்கிட்ட தந்தது யார்? கடவுளை நாங்கள் யார் தந்தது எங்களுக்கு? முனிவர். அதான் சொன்னான். அவையில எப்படி இருந்தவ? தியானம் இருந்து மனதை கட்டுப்படுத்தி ஐம்புலங்களை கட்டுப்படுத்தி தங்களுக்குள்ள ஐம்புலங்களை நீங்கள் கட்டுப்படுத்தீங்களோ உங்களுக்குள்ள எனர்ஜி கூடும். உங்களுக்குள்ள எனர்ஜி கூடும். எவ்வளவுக்கு உங்களுக்கு ஆசை கூடுதலா இருக்கோ அவ்வளவுக்கு எங்களோட எனர்ஜி என்ன செய்யும்? குறையும். சரியோ? அப்ப அவையில அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி தங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து அதன் அந்த இயற்கையில் உள்ள விஷயத்த மூளையால கனெக்ஷன் போட்டு கண்டுபிடிச்சு அதை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதான் அதை உங்களுக்கு தெரியும், அந்த தேவாரங்கள் அதுகள் இதுல எல்லாம் படிச்சிருக்கணும் இல்ல? இப்ப நாயன்மார் எல்லாம் படிச்சிருக்கணும், தெரியும் தானே உங்களுக்கு? அவையிலெல்லாம் தந்திருக்கணும். அப்ப இதைத்தான் இதை பற்றி சொல்றதுதான் எத்தனாவது அதிகாரம்? 4. அப்ப இன்ட்ரோடக்ஷன் சொல்லப்படுது. இந்த அறத்தை எங்களுக்கு யார் தந்தவே? அதுதான் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன்ல எந்தெந்த அதிகாரம் சொல்லுங்க அப்ப உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்? எது? கடவுள் வாழ்த்து, நீத்தார் பெருமை, அரண் வழி. கடவுள் வாழ்த்துல என்ன சொல்லி இருக்கு? எப்படி கடவுளை வணங்க வேண்டும். கடவுளை வணங்குவதும் ஒரு அறம். அப்ப நீங்க எப்படி கடவுளை வணங்க வேணும்? எப்படி நாங்க கடவுளை வணங்க வேணும்? மனதாலையும் செயலால் வணங்க வேண்டும். அதால நன்மை தீமையில பற்றி உங்களுக்கு அதுல முதலாவதுல சொல்லி இருக்கு அதிகாரம். ரெண்டாவதுல என்ன சொல்லி இருக்கு? அமுதம் போல் நாங்க படிச்சிட்டோம். அது என்னது? அது அமுதம் போல, அதாவது எங்களோட உயிரை வாழ வைக்கிறது. அப்ப அது மழை யாருடைய கருணை? கடவுளின் கருணை என்றது சொல்லி இருக்கு. அப்ப கடவுளின் மகிமையை பற்றி முதல் 2 சொல்லி இருக்கு. அடுத்தது என்ன அதிகாரம்? நீத்தார் பெருமை என்ன? இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து எங்களுக்கு சொன்னவே யார்?
முனிவர்கள் முனிவர்கள் அவைகள் எப்படிப்பட்ட முனிவர்கள் அதை நாங்க படிப்போம் பிறகு. எப்படிப்பட்ட முனிவர்கள் என்றும் படிப்போம். அதுல உங்களுக்கு அறிய விருப்பமும் ஆம் எப்படிப்பட்ட முனிவர்கள் சொன்னவை உங்களுக்கு என்றதை அறிய வேணும். அதுக்கு பிறகு என்ன அவை தந்த அறம் எப்படிப்பட்ட அறம் வலிமை மிக்கது. அறம் அறம் எப்படிப்பட்ட வலிமை. பெரிய நீங்க அறத்தை பின்பற்றினால் உங்களோட மனசு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் என்று இருக்கும் என்றதை பற்றி சொல்லியிருக்க. அரண் வலி உறுத்தல் என்றால் என்ன? அரண் வலி என்றால் இந்த வலிமையை பற்றி கூறுது. இவ்வளவு சேர்ந்ததுக்குத்தான் என்ன பெயர்? பாயிரவியல் அடுத்தது எங்க போகுது? இல்லறவியல். இல்லறவியல் இல்லறவியல் என்றால் என்ன? நாங்கள் வாழ்ற வாழ்க்கை. அதுல நாங்க என்னென்ன கடைபிடிக்க வேண்டும்? முதலாவது ஆரோட ஆரம்பிக்குது? நீங்கள் படிச்சு முடிய என்னத்துல போகுது? உடனடியா நீங்கள் படிச்சு வேலையெல்லாம் கிடைக்க உங்களுக்கு அங்க 28, 29 வயது வந்துடும். அப்ப பிறகு எங்க ஆரம்பிக்குது உங்களோட வாழ்க்கை? உங்களோட அப்பா அம்மாவே நினைங்கோ, அவன் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? அவை படிச்சு முடிஞ்சு வேலை எடுத்தோடனே என்ன செய்தவ? கல்யாணம் அதுக்கு பிறகு அப்ப அது என்னது? அது வாழ்க்கை இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை சொல்றது இல்வாழ்க்கை. அதுக்கு பிறகு என்ன? அது ஒரு ஆளுக்கு அதாவது அது அப்பாவை பற்றி சொல்றது. அது யாரை பற்றி சொல்றது? அப்பாவை பற்றி. அடுத்தது என்ன? அப்பாவுக்கு துணையாக துணையா வந்த அம்மாவை பற்றி சொல்றது. அம்மாவுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு? முதலாவது அப்பாவுக்கு என்னென்ன கடமை, அடுத்தது அம்மாவுக்கு என்னென்ன கடமை. அவை 2 பேரும் சேர்ந்து அன்பா இருக்கீங்க. நீங்களும் அன்பா வரணும். நீங்களும் வர்றீங்க. அப்ப அன்பு அப்ப மேற்கு மேல் இப்ப இப்ப அம்மாவுக்கு அப்பாவில விருப்பம், அப்பாவுக்கு அம்மாவில இருக்கிற விருப்பத்தை விட உங்கள கூட இருக்குமோ அவைக்கு அவையில கூட இருக்குமோ? பிள்ளைகளுக்கும் இருக்கும். முதல்ல ஆறுல கூட இருக்கும், பிள்ளைகள இருக்கும். அப்ப அன்பு அப்ப எப்படி போய்கொண்டிருக்கும்? கூடிக்கொண்டு போகும். சரியோ? அப்ப முதலாவது அப்பா, அடுத்தது என்ன? அம்மா. அவை 2 பேருக்கும் 6ல அன்பு வரவங்கால பிள்ளைகள். அப்ப அடுத்தது என்னது? அடுத்த சொல்லுங்க, அதிகாரத்தின் பேர் என்ன சொல்லுங்க? மக்கட்பு வந்தா அப்புறம் என்ன செய்ய போறது? அன்பு கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மக்கள் பேர் வந்தா பிறகு அன்பு. அன்பு கூட வந்துட்டுது. அன்பு கூட வந்து பிள்ளைகள் வந்த உடனே அவைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு தான் செய்யணும் போல இருக்கும். உங்களை படிப்பிக்கணும், உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், எல்லாம் உங்களை பற்றிய சிந்தனை தான் நமக்கு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து என்ன சிந்தனை இருக்கும்? உங்களை அன்பை கொடுத்து உங்களை வளர்க்க வேணும். அது உங்களுக்கே விளக்கம் நினைக்கணும் இல்லையோ? அப்ப அன்புக்கு அல்ல, அன்பா இருந்து நீங்க வந்த பிறகு இந்த என்ன அதிகாரம் அடுத்தது? விருந்தோம்பல். நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தா பிறகு என்ன செய்கிறீர்கள்? அதுக்கு பிறகுதான் நாங்க பக்கத்து வீட்டுக்காரரோட போய் கதைச்சு அவையில வீட்டை கூப்பிட்டு சாப்பாடை கொடுத்து விருந்தோம்பல். அதுக்கு பிறகு என்ன? இனியவை கூறல். இனியவை கூறலா? அதுக்கு பிறகு நன்றி இல்லையா? நன்றி அறிதல். ஏனென்றால் சாப்பாட்டை பிறகு என்ன சொல்லி உங்களோட வீட்டை வந்து விருந்து உண்டால் நீங்க என்ன சொல்ல வேணும்? இனியவை கூறல். இனியவை கூறல். அவையோட இனிமையா கதைக்கணும் என்ன? அப்ப சரி, ஓகே. இதுக்கு செக் பண்ணிவிடுவோம். விருந்து வந்தா பிறகு அவையோட சந்தோஷமா கதைக்க வேண்டும். வீட்டுக்கு சாப்பிட வர்றவையோட என்ன செய்யணும்? சந்தோஷமாக கதைக்க. அதுக்கு என்ன பேர்? எந்த அதிகாரம்? இனியவை கூறல். சரி, இனியவை அவையோட அன்பா கதைச்சு இனியவை கூறல். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? செய் நன்றி அறிதல். என்றால் என்ன? வந்ததுக்கு நன்றி அவைகளுக்கு. அதோட அவைகள்ட்ட நாங்கள் போய் சாப்பிட்டதுக்கு நாங்களும் நன்றி, அவையில வீட்டை போனதுக்கு அவையிலும் உங்களுக்கு நன்றி சொல்லிடணும். சரியோ? அதுக்கப்புறம் என்ன நன்றி அறிதலுக்கு பிறகு கண்டென்ட்? நடுவு நிலைமை. அதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமோ? இது பிரச்சனை வந்தா அவருக்கு மட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது. சரியோ? நீங்க இவ்வளவுதான் என்னோட க்ளோஸா அன்பா பழகினாலும்
நான் ஒரு பிரச்சனை வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம். அப்ப நடுநிலைமையா இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன போ அதுக்கு பிறகு அடக்கமுடை அடக்கமா அடக்கமுடை அது என்னது? நாங்கள் எப்படி நடந்து கொண்ட வேண்டும் எப்படித்தான் நீங்க நல்ல வசதியா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? அடக்கமாக பொறுமையா அடக்கமா, யாரோட பேசக்குள்ள ஏறி விழுந்து கதைக்காமல் அன்பா அடக்கமா பொறுமையா கதைக்கணும். அதுவும் யாருக்குரிய பண்பு? பிள்ளைகளுக்கு அதான் இல்லறத்தில் உள்ள எல்லாருக்குமே அந்த பண்பு. எல்லாருக்கும் இல்லறத்தில் உள்ள எதில் சொல்லப்படுது? எந்த அதிகாரத்தில் சொல்லப்படுதுங்களோ? இல்லறவியலில் இருக்கிற இல்லறத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நீங்களும் தான், பிள்ளைகளும் தான், அப்பாவும் தான், அம்மாவும் தான், எல்லாருமே அன்பாத்தான் இருக்க வேண்டும். இருக்க வேணும். அப்ப அது நாங்க இப்ப என்ன சொல்ல, இப்ப என்னத்தை பற்றி சொன்னாங்க? அடக்கமா இருக்கணும். அடுத்தது என்னது? ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமா வாழ வேணும். அது இப்படித்தான் நாங்கள் வந்தாலும், எங்கதான் போய் படிச்சாலும், எந்த யூனிவர்சிட்டியில போனாலும், 18 வயது வந்தாலும், 19 வயது வந்தாலும் நாங்க எப்படி இருக்கணும்? ஒழுக்கமாக. அடுத்தது என்ன? பிறனில் விளையாமை. இந்த ஒழுக்கம் யூனிவர்சிட்டி எல்லாம் போய் எல்லாம் வந்தா பிறகு இந்த அவையிலோட ஒரு ஆக்கள் மாதிரி பண்ணிக்கிறோம் என்றால் கல்யாணம் செய்தா அவையிலோட தான் இருக்க வேண்டும். வாழவும். சரியோ? ஒருவருக்கு ஒருத்தி என்று அவையிலோட தான் வாழ்க்கை அப்படி போகக்கூடாதுதான் பிறன் இல் விளையாமை என்றால் இல்லைண்டா என்ன? அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்றதான் அர்த்தம். அடுத்தது என்ன? பொறையுடைமை. அப்ப அப்படி நீங்க சில வேளை எதுவும் பிரச்சனை என்றுதானே போக பாப்பினோம். அப்ப எதுக்கும் பிரச்சனை வந்தாலும் பொறையுடைமை என்றால் என்ன? பொறுமையா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பொறுமையா அதை கையாள வேணும். அடுத்தது என்ன? அலக்காராமை. அலக்காராமை என்றாலே என்ன அது பேர்? அழுக்கு எங்க வர்ற அழுக்கு? மனதில் வர்ற அழுக்கு. அது ஒருதற்கும் வரக்கூடாது. ஒருதற்கும் பெரிய ஆளுக்கும் வரக்கூடாது, சின்ன ஆக்களுக்கும். அதாவது இந்த இல்லறத்துக்குள்ள இல்லற வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. சரியோ? அடுத்தது என்ன? வெகாமை. வெகாமை என்றால் என்ன? நாங்கள் மனதால கூட மற்றவென்ற பொருளை ஆசைப்படக்கூடாது, மனதாலையும் நினைக்க கூடாது. என்ன? அடுத்தது என்ன சொல்லுங்க பாப்போம்? புறம் கூறாமை ரெண்டால் என்ன? பொய் சொல்லலாம். அது புறம் கூறாமை கூடாத விஷயங்களை கிடைக்க கூடாது. புறம் கூறாமைன்னா என்ன துர்கா? கூடாத விஷயங்கள் மற்றவர்களை பற்றி கூடாம கிடைக்க கூடாது. ஒரு ஆள் இல்லாத புறம் கூறாமை என்றால் இன்னொரு ஆளுக்கு பின்னால என்றால் என்ன? அவர் போனா பிறகு அவரை பற்றி நாங்கள் கதைக்க கூடாது. எந்த கதையும் யாருக்கு முன்னால கதைக்கணும்? அவங்களுக்கு ஆறு பற்றி கிடைக்கிறோமோ அவருக்கு முன்னாடி கிடைக்கணும். சரியோ? அதுவும் படிச்சிருக்கிறோம். என்ன? கண்ணென்று கண்ணற என்ன சொல்லுவாங்க? மறந்து போனீங்களா? கண்ணென்று கண்ணற சொல்லினும் சொல்லக்க முன்னென்று பின்னோக்கா சொல். சரியோ? கண்ணென்று கண்ணற சொல்லிலும் சொல்லக்க. நீங்க கடுமையான சொல்ல இருந்தாலும் நேரதான் சொல்ல வேணும். முன்னின்று பின்னோக்கா சொல். ஆனா குரல்கள் கொஞ்சம் மறந்து போனீங்கல்ல. என்ன ஞாபகம் இருக்கு? ஞாபகத்துல இல்ல. அப்புறம் என்ன? பயனில சொல்லாமை. என்ன பயனில சொல்லாமை? தேவையில்லாத விஷயத்தை கூறக்கூடாது. கூடாது. அடுத்தது என்ன? தீவினை அச்சம். பயனில்லாத விஷயம் சொல்ல ஒருத்தரோட கதைக்கு நாங்க என்ன விஷயத்த மட்டும் கதைக்கணும்? ஒரு பிரயோசனமான கதையைத்தான் கதைக்கணும். சும்மா சொல்லுவாங்க. ஒரு ஆக்டரை பற்றி அலட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அதான் உங்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கோ? இல்லை. அப்படி அதெல்லாம் வீண் வார்த்தை தான். பயனில சொல்லாம பயனிலை சொல்லுதல் இல்லையோ? அடுத்தது தீவினை அச்சம். என்னது தீவினை அச்சம் உண்டா? தீய விஷயங்களுக்கு பயப்படணும். தீய விஷயங்கள் செய்யறதுக்கு பயப்படணும். அடுத்தது என்ன? ஒப்புரவு அறிதல். என்ன?
சமுதாயத்திற்கு நன்மை இவ்வளவுதானே செய்ய உங்களுக்கு இவ்வளவு நல்ல பண்புகள் வந்த உடனே நீங்கள் ஒரு பிரசிடென்ட் ஆகிற டேலண்ட் உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு சொன்ன அத்தனையும் இருந்தால் நீங்க சமுதாயத்துல ஒரு President நல்ல மனிதன் பிரசிடென்டா இருக்கலாம். கம்யூனிட்டிக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்வீஸுக்கு போகலாம். ஆம் சரியோ? ஆம். அப்ப அதாவது உங்களுக்கு லீடர்ஷிப் இருக்கும். ஏன் இவ்வளவுத்தையும் நீங்கள் செய்தபடியா? இப்ப நாங்க இவ்வளவு சொன்னோமே நல்ல நல்ல விளக்கங்களை ஆம் இதை கடைபிடிச்சால் நீங்கள் கம்யூனிட்டி சர்வீஸுக்கு போக முடியும் போக முடியும். அது ஒப்புறம். அப்போ கம்யூனிட்டிக்குள்ள போய் நீங்க லீடர்ஷிப்பா எல்லாரும் ஹெல்ப் பண்ண தொடங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன? ஒரு தனி ஈகை ஒரு ஈகை. வேண்டாம் என்ன சரி. அப்ப நீங்கள் கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டீங்க. ஒரு ஆள் சரியா ஒரு மூலைக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்றால் உங்களுக்கு பெரிய மனசு வந்துட்டுது. அப்ப உங்களுக்கு பேர் புகழ் வேண்டாம். அவருக்கு ரகசியமா போய் உதவுவீங்க. ஒப்புரம் வேண்டால் என்ன? சமுதாயத்திற்கு உதவுவது. எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது என்ன? புகழ். புகழ். அப்ப இவ்வளவு செய்யக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி புகழ் வரும். அதுக்காக நீங்க பெருசா பெருமைப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை. Never, ever. உங்களுக்கு என்னதான் பெரிய நிலைமை வந்தாலும் அதால நாங்கள் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த ஒரு தடவை மதிக்காமல் அந்த ஒரு தன்மை வரப்படாது. எல்லாரோடையும் எப்பவும் நீங்க நிலை மேல போக 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 அன்பு கூடி கொண்டு வருவாங்க. பணிவு பெறணும் கூட. எவ்வளவுக்கு நீங்க மேல்நிலைக்கு போறீங்களோ அவ்வளவுக்கு பணிவு குறைய வேண்டும். பணிவு கூட வேணும். மேல்நிலைக்கு போக 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 பணிவு, அதாவது ஆணவம் இல்லாமல் நல்ல பணிவோடு எல்லாருடையும் கதைக்கணும். பணிவென்றால் என்ன? ஆணவம் குறையணும். ஆணவம் குறைய வேண்டும். அப்ப பணிவு உங்களுக்கு நல்லா இருக்கும். புகழுக்கு பிறகுதான் என்ன இப்ப படிச்சிருக்கிறோம்? அருளுடைமை. அப்ப புகழ் வரையும் எந்த இயல்? இல்லறவியல். முளைஜோ. அப்ப இந்த அருளுடைமை தான் எதில முதலாவது குறள், முதலாவது அதிகாரம்? துறவரவியல். சரி, நாங்க ஒழுங்காத்தான் படிச்சோண்டு போறோம். அப்ப அடுத்த கிழமை எது படிக்க போறோம்? புலால் மறுத்தல். சரியோ? அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். பட் அறிஞ்சு வச்சு கொள்ளணும். நீங்க எதிர்காலத்துல மேபி கொஞ்சம் கொஞ்சமா பேசி குறைப்பீங்க. சரியோ? சரியோ? நீங்க அதுக்கு நான் உங்களுக்கு சொல்வேன் அடுத்த கிழமைக்கு. சரியோ? அப்ப அருளுடைமை வந்தால்தான் புலால் மறுத்தல் வரும். ஏன் சொல்லுங்க, அருளுடைமை என்றால் என்ன? எங்களுக்கு தெரியாதவர்களுக்கு அன்பு காட்டுறது. தெரியாதவர்கள் மட்டும் இல்ல, எந்த உயிர் மீதும் அன்பு காட்டுறது. எந்த உயிர்களுக்கும். அப்ப அதோட தொடர்பா தான் இந்த புலால் மறுத்தல் வரும். புலால் மறுத்தல்னா விளங்குது உங்களுக்கு என்னது? என்னது? கொலை செய்யாமல் உண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு உயிர் தானே. அப்ப அதை நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கீக்குள்ள ஒரு கதைக்கு சாப்பிட்றாக்கள் இருந்தா உடனடியா விடையலாம் இல்லையோ? சிலோல நீங்கள் அறிஞ்சு 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 அப்புறம் நீங்கள் குறைப்பீங்க. வழங்குது. சரி, அப்ப இப்ப வடிவா கேளுங்க. என்னது? அருளுடைமையில எத்தனையாவது குறள்? 9வது என்ன? தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். எப்படி பொருள் சொல்ல போறீங்கள் என்றால், மற்ற உயிர்கள் மீது இரக்கமில்லாதவர் செய்கின்ற அறமானது கைத்தொலைபேசியை பற்றிய அறிவு இல்லாதவர் அதனை தனது கையில் வைத்திருப்பது போன்றதாகும். இப்படித்தான் நீங்க பாடமாகி சொல்லுவோம். இது உங்களுக்குள்ளேயே வழங்க வேண்டும். இப்படியே நீங்க சொல்லுங்க. அடுத்தது பாடமாக்குறதுக்கு 10வது, வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ரெண்டாவது என்ன? அருளில்லாத ஒருவர் தன்னை விட வலிமை குறைந்தவரை தண்டிக்கும் பொழுது அல்லது அவருக்கு தீமை செய்யும் பொழுது
தன்னை விட சக்தி வாய்ந்த ஒருவர் தனக்கு தீமை செய்வதை பற்றி அவர் சிந்திக்க வேண்டும். சரியா இருக்குல்ல இது? ஆம். இப்படி ரெண்டே நீங்க இது சொல்லுங்க. இது உங்களுக்கு 100% பெர்ஃபெக்டா விளங்குது. முழங்கிச்சோ? ஆம். ஓ, ஆம். இதுதான் நீங்க சொல்ல போறீங்க. சமரைஸ் பண்ணுங்க பாப்போம். என்ன சொல்லுங்க பாப்போம் முதலாவது குறள்ல? மற்ற உயிர்கள் மீது இரக்கம் இல்லாமல் இல்லாதவர். நாங்கள் அறம் செய்யக்கூடாது. அந்த அறத்துல பிரயோசனம் இல்லை. ஆம், பிரயோசனம் இந்த இல்லை. கன்க்ளூஷன் என்ன? மற்ற உயிர்கள்ல மற்ற உயிர்கள் மீது இரக்கம் இல்லாததில் அறம் செய்ய அதால பிரயோசனம் பிரயோசனம் இல்லை. 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 அப்படி செய்யற அறத்தால எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இல்லை. ரெண்டாவது என்ன? எங்களை விட சிறியவர்களுக்கு தீமை செய்யும் போது எங்களை விட வலிமை கூடியவர்கள் எங்களுக்கு செய்யும் தீமையை நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். இது ரெண்டும் உண்மையில எங்கட வாழ்க்கைக்கு முக்கியம். சரியோ? தர்மம் தர்மம் அறம் அறம் என்று செய்யணும். ஆனால் மற்ற உயிர்கள் துன்பப்படும். மற்ற உயிர்கள் துன்பப்படும். வெரி இம்பார்ட்டன்ட். அறம் செய்கிறோமோ இல்லையோ, ஆனா அடுத்த உயிர்கள் மனது வருத்தப்படாது, சந்தோஷமா இருக்கும். சரியோ? ஓகே அப்போ, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டீச்சர். நன்றி அப்போ, பாய்.